ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 803310000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Boys and girls எல்லாம் வர சொல்லுங்க. You also from Santo? So I ask Reverend Father Varghese Rosario to take charge and say a few words. Welcome, Father. Father's from Santom, and he deals with the youth affairs in his church. So thank you, students, and thank you to the institution, to the heads. So I'll be very happy the heads could also come out to the dais and you can be seated. And maybe can I have this girls, okay, girl students to stand in a straight line, because it's something crooked, motivation. So my youth commission is so happy to organize the motivation programs, and then so I'll be happy to that you also learn this motivation clubs. So we'll go for the motivation clubs. Just feel relaxed, okay? The idea of the clap is to feel relaxed. 1 2 3 1 2 3 1 2 3. Fine, students? Say yes or no. Are you clear with my words? Yes? Audible?
Okay, we go for the motivation clap. Motivation clap goes. Again. Again. Good. So I think that you are not so happy with this. நல்ல அந்த ஒரு எனர்ஜி வரலையே உங்களுக்குள்ளார. Come on students. எனர்ஜி வரணும். Because the day is that. Stop. It is unorganized. It is unorganized. I want the organized motivation clap. Motivation clap goes. Again. Good. So happy. And then கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, கனவு என்பது உங்களை தூங்க விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வைப்பது. Is these words really inspire you? Yes. அப்துல் கலாம் ஜி பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு அவருடைய ஓராண்டு நினைவு நாளை கொண்டாடுறோம். The famous person, more than a celebrity, he was as a president, and then he still lives in the hearts of many youngsters. ஸோ அதனால் நாமளும் இங்கே வந்திருக்கிறோம், இந்த சமூகத்துக்கான ஒரு சேஞ்சாக வந்திருக்கிறோம். And he had a vision to make this country green. So by 2025, he wanted to plant 2 crores, more than 2 crores of saplings. That was his dream. And today you are going to make this dream realized. அவருடைய கனவு 2025க்குள்ளார ஒரு பசுமையான ஒரு உலகத்தை படைக்கணுன்றதுக்காக விரும்பினார். அதுக்காக நீங்கள் இதை நிறைவு செய்ய போகிறீங்க. So wishes to the institution that they have come forward to give the opportunity to us. So on behalf of the Youth Commission and the representatives of the youth, also my team, my friends, I thank the institution for giving the opportunity in making this dream of Abdul Kalam ji. And this is much more be circulated, vibrated, positive vibrations reach to many people. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் நிறைய பேருங்களுக்கு போகுது. இந்த our team, Mr. Nilsson is here. இந்த நார்த் சென்னையிலுடைய கேபிள் டிவி ஃபுல்லாக வந்து இன்னைக்கு உங்களுடைய முகம்தான் தெரிய போகுது. They will be seeing you. They will be inspired seeing all the saplings which will be carrying today now. இந்த saplings எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய இடங்களை நீங்கள் நடுறீங்க அப்படின்னா you inspire many to do the same. You are the change. So that's what Abdul Kalam ji wished, and then we are doing it. So now invite the institution head to say a few words addressing what Abdul Kalam ji has for you. Institution. I'm very glad to greet each and every one of you all. This morning also we had the assembly and we spoke about the late president, the 11th president of India, APJ Abdul Kalam. And we know that he was the people's president, very well known as the missile man of India. And being a scientist, a professor, he joined politics later. But his dream was a very major dream, and the dream for the youth. His famous words are, "End never ends, but END means endeavor never dies." Let's all follow his motto and example. Up to the age of 83, he served the nation with great zeal and a great desire, dreaming
dreaming of a transformed India, dreaming of India on the road to success. What he said, dream, dream, dream. Dreams are transformed into thoughts and thoughts into actions. As the youth of India, as the future citizens and the pillars of a nation, let's all dream to transform India into a green India, into a clean India, into a prosperous India. Shall we all do it and take an oath today? Thank you. எல்லாம் கபாலி ஃபீவரில் இருக்கீங்க, உண்மை தானே? ஒரு கபாலி படம் ரிலீஸ் ஆனால் அந்த கபாலிக்கு எப்படிலாம் நம்ம வந்து போஸ்டர் வைப்போம், கட் அவுட் வைப்போம், பாலாபிஷேகம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் உண்மையான ஒரு லீடரை நம்ம வந்து மறந்துடுறோம். அதுக்கு தான் இந்த ஸ்கூலில் நம்ம எனக்கு லவ்வபிள் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூலில் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்லேயே அப்படியே ஹார்ட் ரொம்ப டச் பண்ணிட்டாங்க. ஒரே நிமிஷம் என்னோ தான் நிற்கிறீங்க, ஒரே ஒரு நேஷ்னல் ஆந்தம் நில்லுங்க பார்க்கலாம். நேஷ்னல் ஒரு ஆந்தம் எப்படி நிற்பீங்க? யாருக்குமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. எந்த ஷேக்கிங் இல்லாமல் நேரம் நில்லுங்க பார்க்கலாம். உண்மையாக நான் ஒரு லீடருக்கு ஹானர் பண்ணுறேன்னா நேரம் நில்லுங்க. இல்லை ஏனோ தானோ நிற்கிறோன்னா நிற்காத, போயிட்டேரு, உள்ளே போயிட்டேரு. ஏதோ ஒரு வேறு ஏதோ ப்ரோக்ராமுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் என்னமோ இது பண்ண நின்னீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக, குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு செலை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் மரியாதை செலுத்துறேன்னா, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வழி காமிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் நல்லா பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு நல்ல ஒரு விஷயனை சொல்லி கொடுத்தது யாருன்னா இந்த மகான். இந்த மகானுக்கு அஞ்சலி செலுத்தும் போது பயபக்தியோட நானும் இவரை மாதிரி ஒரு பெரிய ரோல் மாடலாக வரணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா ஸ்டடியாக இருங்க. ஓகே, இப்போது உங்கள் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹானர் பண்ணுவாங்க. நம்ம ரோல் மாடல் அவங்க தான். ஓகே, அமைதியாக அப்படியே இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைனாக வந்து அஞ்சலி செலுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. To the other institution heads, please come. I call all the teachers. To come forward to pay the homage. Effort never dies. அவர்கள் சாதிக்கலாம் என்ற உணர்வை நமக்காக தந்திருக்கிறார். அந்த உணர்வை தந்த மனிதனுக்கு செயின்ட் தாமஸ் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மரியாதை செலுத்துகிறது. செயின்ட் தாமஸ் ஃபேமிலி pays homage to him. ஒவ்வொரு நாளுமே குறைந்தது 3 மணி நேரம் மட்டுமே உறக்கம், மற்ற எல்லா நேரங்களிலுமே முழுமையான இந்த சமூகத்திற்கான ஈடுபாடு. எத்தனையோ பதவிகள் பட்டங்கள் என வாங்கியிருந்தாலும் மாணவர்களுக்காக to live for the students and for the welfare of the society என்ற உணர்வை பெற்றிருந்த ஒரு மகான். If you need to change a society, you need to change yourselves. So I like to call the student leaders of various sections to come forward to pay homage. Come forward. Student leaders and the house captains, come forward and pay the homage. Student leaders and the house captains. இப்போ இங்கிருந்து அவளுக்கு மரியாதை செலுத்த நம்ம ராமேஸ்வரம் போக முடியாது. But he is there everywhere.
ஒரு மாணவி அப்துல் கலாம் அவர்களை பார்த்து கேட்டார்களாம், இந்த சமூக சீர்கேடு உள்ள இந்த ஒரு நிலையில எப்படி சமூகத்தை மாற்றுவது, ஊழல் நிறைந்திருக்கூடிய இந்த சமூகத்தை எப்படி மாற்றுவது கேட்கின்ற பொழுது அப்துல் கலாம்ஜி சொன்னார்களாம், உன்னால் ஒரு 10 நிமிடம் ஒதுக்க முடியுமா, உன்னால் 10 நிமிடம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்களாம். ஊழலற்ற சமுதாயம் ஒழிக்கணும் அப்படின்னா டிராஃபிக்கில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்ம போயிட்டுருக்கிறோமே, அதை சிந்தித்திருக்கிறாயா? ரெண்டாவது, அடாவடித்தனங்கள் நிறைந்தருடைய இடங்களிலே உன்னுடைய பங்கேற்பு என்னதாக இருக்கிறது? இப்படியாக 10 புள்ளிகளை சொல்லிவிட்டு 10 கருத்துக்களை சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னாராம், as John F. Kennedy would say, do not ask what the country has done for you, do ask yourselves what you can do to the country. இந்த சமூகம் உனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நீ எண்ணி பார்க்காதே, இந்த சமூகத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய் அதை நினைத்துப்பார். இப்படி சொன்ன மகானுடைய இந்த ஒரு இறப்பு நாளில் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். So as you stand in your place, pray for the person, pray for his soul. If possible, try to read few pages from the book Wings of Fire, அக்னி சிறகுகள் அப்படின்ற அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை படிக்க முயற்சி செய் இந்த நாளிலே. என்பதை மறந்து விடாதே. ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். You can change, only I can change. அவருடைய இந்த இறப்பு நாளில், அதனுடைய நினைவு நாளில் உன்னுடைய கனவு என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? திங்க் ஆஃப் instead speaking among yourselves. My dear friends, please avoid speaking. பேசுவதை தவிர்த்து விட்டு இந்த நாளில் அவருக்கு நீ மரியாதை செலுத்துற அப்படின்னா உன்னுடைய கனவு என்ன? If you fail to dream, you are failed to breathe. நீ சுவாசிக்க மறந்து போகிறாய். உன்னுடைய சுவாசம் நின்று போனால் அது வெற்று பிணம். You are only a dead corpse. Have a dream.
இந்த நாடு பார்த்ததுண்டா? இந்த ஒரு நிலை இந்த நாடு பார்த்ததுண்டா? ஒருவருடைய இழப்புக்கு இத்துணை மக்களுமே சேர்ந்து அஞ்சலி செலுத்துவதை இந்த நாடு பார்த்ததுண்டா? இவருடைய இறப்பு இந்த செய்தி கேட்ட பிறகு எத்தனையோ பேர் கலங்கி போனார்கள், எத்தனையோ பேர் ஓடோடி போனார்கள். இவருடைய இறுதி சடங்கு பார்ப்பதற்காகவே பல பேருந்துகள் எல்லாம் இலவசமாக இயக்கப்பட்டன. Many buses offered free ride to Rameswaram. So many pilgrimages. டெல்லியிலே ஒரு நாள், ஒவ்வொரு நாடுகளுமே அவர் பயணித்த நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சென்னை விமான நிலையம் வந்த பிறகு அங்கும் வைத்து அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டது. ராமேஸ்வரம் எடுத்து சென்ற பிறகு அங்கே இறுதி மரியாதை கொடுக்கப்பட்டது. ஒரு மகானுக்கு இந்த ஒரு மரியாதை, இந்த மகான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது.
எத்தனையோ மாணவர்கள் அமைப்புகள், எத்தனையோ இளைஞர்கள் அமைப்புகள், எத்தனையோ மன்றங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பெரிய பெரிய பதாகைகள் வைத்தன. They kept banners everywhere in all the street corners saying that Abdul Kalam ji, you didn't die, you still live in our hearts, you still live, your dreams live in my heart. There are so many youngsters following the vision of Abdul Kalam ji still live. Do I live the spirit of Abdul Kalam ji? There was a need for a single bolt, but so costly in the medicine field. Abdul Kalam ji, he tried his best in his lab. He spent hours and hours and he created a single bolt. So simple it was, less costly, and all the challenged, physically challenged people, they are able to walk now. செயற்கை கால் பொருத்துவதற்கு தேவையான அந்த ஒரு போல்ட் விலை உயர்ந்தது அப்படின்ற அந்த ஒரு பட்சத்தில் அப்துல் கலாம் ஜி அவர் முழுமையாக அவருடைய லேபில் இருந்து பல மணி நேரங்கள் செலவழித்து ஒரு எளிய முறையிலே அந்த ஒரு சிறிய ஒரு நட்டு அதை அவர் தயாரித்தார். எடை குறைவுள்ள அந்த ஒரு போல்ட் பொருத்தப்பட்டது. He still lives. He has taken our country to the heights of this world. He has developed his talent every moment. He didn't keep quiet. திறமைகளை பயன்படுத்தாமல் இருந்தது கிடையாது. திறமைகளை பயன்படுத்தினார். He had the offer to be as one in NASA, but he rejected, saying that he will be serving only this country, and he stayed. Do I am one in making his dreams true? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் மரியாதைன்னு சொன்னானா எத்தனை பெற்றோர்கள் வந்தாங்க பாருங்க, எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தாங்க பாருங்க. அவர் மீது கொண்ட அந்த ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், இந்த சமூகத்திற்கான பாசம், இந்த ஒரு பாசத்தில் நாம நம்முடைய இந்த நாளில் உறுதிமொழி எடுக்க போகிறோம். We are going to take our pledge in making this society a better society unto the dreams of Dr. Abdul Kalam ji. உறுதிமொழி எடுத்துக்கலாமா? Shall we take the pledge, students? Yes? No, I couldn't hear. Yes. Kindly stand straight in the attention position and keep your right hand onto your chest, and repeat. I do solemnly affirm that I will, to the best of my ability, execute the dreams of Dr. Abdul Kalam ji in creating a new society, a green society. I will dutifully uphold and preserve the natural resources of our rich country. I will live up to the trust that the institution has in me for the welfare of the poor
for the welfare of the poor, to change myself, to change myself, and to be a change in the society. and to be a change in the society. Thank you, students. Thank you, Karishma. Shall we give the motivation clap? Motivation clap goes. Again. Again. Thank you. On behalf of St. Thomas Group of Schools and the St. Thomas family, I thank Father Vargas Rosario, Sister Jennifer, and their team, the team from Santom Youth Affairs. I thank them very much for this motivational talk which they give, and a very good gathering inspiring the students, the youth, and the pillar of our nation. Thank you so much. Thank you, Father. Thank you, Sister. Thank you, one and everyone. Thank you, teacher. And thank you, institution. Now, be happy that you are going to take this onto your care. இந்த செடிகளை நீங்கள் பத்திரமாக பயன்படுத்தணும். இந்த செடிகள் இட் சேஸ் ஹூ யூ ஆர். ஒவ்வொரு செடிகளும் சேஸ் ஹூ யூ ஆர். நினச்சும் இந்த செடிக்கு உங்கள் பேர் கூட வச்சுக்கிங்க. உங்கள் பேர் வச்சு கூட ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றுற கொஞ்சம் பாருங்கள். அண்ட் செடி வாடி போச்சுன்னா நீங்களும் வாடி போயிடுவீங்க. செடி வாடாமல் இருக்கிறதுக்கு செய்கிறது என்ன செய்யணும்? வாட் திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ? Pour water, then some manure, take care, give some food, that is a food. So take care of this plant and enrich yourselves, make this society a green society. உங்கள் வீட்டிலேயே உங்களால் வளர்க்க முடியும். உங்களோட வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டி வைங்க. இல்லை அப்படின்னா நல்ல பழைய டின்னுங்க இருக்கும், பழைய பெயிண்ட் டப்பாங்க இருக்கும். அந்த டப்பாவில் கூட நீங்கள் இதை மண்ணு போட்டு நிரப்பி நீங்கள் நல்லா அழகாக உரம் கொடுத்து இதை வளர்க்கலாம். வளர்ப்பீர்களா பிள்ளைகளே? ஸ்டூடெண்ட்ஸ், will you do it? Yes? Okay. So will your house be green? Yes? Good. Will your family also will take care in this green mission? Yes? உங்கள் அப்பா அம்மாட்ட விட சொல்லுங்க, இது என்னுடைய செடி, இந்த செடிக்கு என் பேர் தான் வச்சிருக்கிறேன், அதில் எனக்கு எப்படி சாப்பாடு போடுறீங்களோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு போய் இந்த செடிக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு. சுடு தண்ணி ஊற்றக்கூடாது அந்த செடிக்கு, ஐஸ் வாட்டர் ஊற்றக்கூடாது அந்த செடிக்கு, சரிங்களா? அதனால் சாதாரண தண்ணி நீங்கள் ஊற்றுங்க, நல்லா வளர்த்திடுங்க. அதே போல் சொல்லுன்ற பொழுது இந்த ஸ்கூல்லையும் நாம் செடி வைக்க போகிறோம். அந்த செடியை பத்திரப்படுத்துறது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ஹெட் கிடையாது, நீங்கள் தான். The 11th standard students are so privileged that only you are here now. Only you are here. So this plant, this tree will be the tree of standard 11 in the academic year 2016 and 2017. உங்கள் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் கன்று உங்களுக்காக பேசப்படும். இந்த மரம் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. அப்போது உங்களுடைய நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்கூல் முடிச்ச பிறகு கூட ஆஃப்டர் ஆஸ் யூ கம் ஆஸ் எ பாஸ்ட் பீப்புள் ஆல்சோ யூ மஸ்ட் ப்ரவுட் டு சே தட் திஸ் இஸ் த ட்ரீ தட் விச் வி ஹாவ் கெப்ட் ஆன் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம் ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். Will you do so? Will you do so? Yes? Good, fine. So I collect the tree sapling from our team. So please clap your hands, students. So the sapling will be planted now. I call the leaders only, leaders of the sections. Leaders ABC,
please. Come fast. Lead us with the master, please. So I call the institution heads. We'll go down. The captains, you please go along with the other sapling. Other sapling. ஓகே, இப்போது ஒரு நிமிஷம் இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த வேப்பம் கண்ணை வந்து மிஸ் வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஞாபகார்த்தமாக. Keep the plant and come. Someone bring some water. Big water in a bucket. Yeah. So plastic has to be removed. Ringla? What plastic? Plastic. Plastic. Yes. The plastic has to be removed. So come. Teacher and students come together. Hey, leave it together. Come. कोई गैप कर. Strengthen the roots. Take some water. He's getting water. Get some water. Already got some water. They have to wash their hands anyhow, no? Yeah. Strengthen it. Come on, boys. அப்படியே தெரியுது பிரதர் நெல்சன் மாதிரி ஒரு டவுட் சொன்னார். கனவுகள் வருகின்ற பொழுது கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள், அந்த கனவுகள் உன்னை கொண்டு விடும், அதை திறந்தபடி காணுங்கள், அதனால் கனவினை வென்று விடலாம் என்று கூறினார். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயா அவருடைய இந்த நினைவு நாளை நாம் ஒரு நினைவு நாளாக கொண்டாடாமல் அவர் வாழ்வில் விட்டு சென்ற எத்தனையோ நல்லதொரு பணிகள் இருக்கிறது. அந்த நல்லதொரு பணியில் அவர் கனவாக இருக்கின்ற பசுமை இந்தியா என்ற ஒரு கனவு நிறைவேறுமா என்ற எண்ணம் என் உள்ளத்திலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாணவரையும் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் செடிகளை எடுத்துச் செல்லுகின்ற ஆர்வத்தை பார்க்கும் பொழுது, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு நிச்சயமாக பசுமை இந்தியா என்ற ஒரு நிலைக்கு வரும் என்று சிறிதளவும் என் உள்ளத்தில் ஐயப்பாடு இல்லை. ஆக இந்த நாளில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஏதாவது
விடுபட்டிருந்தால் அவைகளை நாம் நிறைவு செய்வதுதான் அன்னாருக்கு நாம் செய்கின்ற நினைவஞ்சலியாக இந்த இடத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்றி. அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஸ்டெப் வைக்கிறீங்களா? கீழே 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 இது அந்த சாங் ப்ளே பண்ணல, நாடு பாட்டு. ஆமாம் சார், ப்ளே பண்ணிடுறீங்களா? Watch it on YouTube tonight or on WhatsApp, and if you want the number, I put it on the notice board. You can see yourselves and this program on TV and WhatsApp together with YouTube tonight. I thank also Brother Nelson for his endeavor and his initiative in choosing us to. Kalama, that is the name of. Kala. இன்றைய நாள் மணலி சென்ட் தாமஸ் பள்ளியினுடைய சிறப்பான விழாவாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு விழாவாக நாங்கள் அனுசரித்தோம் என்பதை தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த நாள் சென்ற ஆண்டில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னாள் குடியரசுத் தலைவருடைய நினைவு தினத்தை இன்று எங்கள் பள்ளியானது அனுசரித்து கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுவதில், இந்த நினைவு தினத்தை அனுசரிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் என்று சொன்னால்,
அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எத்தனையோ கனவுகளை கண்டார். ஆனால் அந்த கனவுகளில் இடையே நின்றுவிட்டது பசுமை இந்தியா என்ற ஒரு கனவு. அந்த கனவானது இன்று எங்கள் பள்ளியின் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதில் எங்கள் சென்ட் தாமஸ் பள்ளியானது மிகவும் பெருமை பெற்று கொண்டிருக்கிறது. அன்பான எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை புரிந்து மாணவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறியதோடு மட்டுமல்லாமல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு பசுமை இந்தியா என்ற கனவிற்கு அடித்தளம் இடுவது போல ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை கொண்டு வந்து அது நடுவதால் ஏற்படுகின்ற நன்மைகளை மாணவர்களுக்கு எடுத்து கூறி அதை பள்ளி வளாகத்திலேயே மாணவர்கள் நடை செய்தும், அதோடு அல்லாமல் ஒவ்வொரு மாணவனும் இந்திய நாட்டின் குடிமகன் என்ற உணர்வினை ஏற்படுத்துகின்ற வகையில் நல்லதொரு அறிவுரையை வழங்கியதோடு அவர் காட்டிய அன்பு வழியை கூறியதோடு அவர் லட்சியங்களை வழிகாட்டியதோடு மரக்கன்றுகளை கொடுத்து பசுமை இந்தியா என்ற ஒரு உன்னத உலகத்தை உருவாக்கி காட்ட வேண்டும். அதுவே அப்துல் கலாம் ஐயாவுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்பதை உணர்த்தினார்கள். எங்கள் மாணவர்களும் அல்லாமல் ஆசிரியர் பெருமக்களும் சேர்ந்து பெற்றோர்களும் இந்த விழாவில், அதாவது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தில் பங்கு கொண்டு அவருக்கு மலர் அஞ்சலியும் மலர் அஞ்சலியோடு பிரியா விடைபெற்று சென்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு முதலாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். It's a great honor for me to stand on behalf of St. Thomas Group of Schools today here before you all. St. Thomas Group of Schools is an educational institution. We have 3 branches in the north of Chennai, and it is an institution that caters to the educational needs and the holistic development of the students together with spiritual growth. This group of institutions has 3 branches, one at Madhavaram Mill Colony, another branch at MMDA Mathur, and at Chinnasekadu Manali. Each branch of school has over 2,000 students. It's a co-educational institution, and the correspondent of our school is Lion MGF Rajan Matthews. We are in the field of education, serving the people of North Chennai for the past 40 years. The students' needs are catered to in all ways. We are glad and very proud that we have produced many leading engineers, doctors, and also great dignitaries from our school. The school has classes right from the daycare up to +2, having groups science, biology and maths and computer science, business maths and commerce and computer science. We have got efficient teachers with great experience, learned and loving, who take care of the children in all respect. Other than education, we give them co-curricular activities
The school organizes dance class, karate, music, swimming, and all other sports activities. The school also has good bus facility and air-conditioned classes in the pre-primary section, and we would be glad that the people of North Chennai opt to join your children in our school. I thank Brother Nelson and the whole youth team of Father Varghese Rosario for coming to our school and organizing a good function commemorating the first death anniversary of APJ Abdul Kalam. Thank you one and all. We came here to talk about Abdul Kalam. That Abdul Kalam is the missile man of India and he is the 11th president of India. He is also a most important scientist of India. He done many missions of India to success the rocket projects. He is the motive for many students. He is the motive for many students who are studying. Abdul Kalam is known as the missile man of India. In the 2007 European Union, his statement in the European Union was, where there is citation in the art, there is a beauty in the character. Where there is beauty in the character, there is harmony in the home. Where there is harmony in the home, there is order in the nation. Where there is order in the nation, there is a peace in the world. His one and only aim to maintain a peace in the world. And he also said to youth that dream. Dream should be thought, and thought should be in action. He, as a president, he served many people in many different ways. We helped them in very types of problems. So today is a wonderful day wherein the whole world commemorates the death anniversary of Dr. Abdul Kalam ji. And how do you feel and what will be the message that you carry from him? It's really wonderful to have him as our president. And from his childhood, he has been such a great personality, such a simple man, and he has led a very simple life, not owning anything for himself. It's for the people that he has done. And I love the word he says, dream, because the dream that he has been dreaming, I think will be very soon fulfilled if each individual realizes what he has said. I think that will come true. Thank you, miss. So what will be the message that you love? So you have given so many messages. What is the message? என்ன செய்தி உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான செய்தியாக இருந்தது? என்ன சொல்றது மிஸ்? சொல்லுங்க. அவர் வழியில பின்பற்றி நடக்கணும்ன்றதுல கரெக்ட்டா நல்லதா. So maybe you will have so many quotations and words that he has said. What is the important thing that you have or you like the most? That's the dreams. The dream that he had. Okay, every time when he completes or when he starts or when he concludes, he said dream. But not that the dream should not be just a dream which just goes away, but a dream which has to be fulfilled. That's what he inspired, and he focused his attention on that. Thank you. Our inspiration is his simplicity. That only made the inspiration. So this is the inspiration. இதுதான் வந்து ஒவ்வொருடைய தாக்கங்கள். இம்மனிதன் எல்லாரையுமே முழுமையாக சிந்திக்க வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வைத்திருக்கிறார். மனிதனாக பிறந்திருப்பவன் சாதிக்க தெரிந்தவன். எனவேதான் அப்துல் கலாமே சாதிக்கலாம் என சொல்லியிருக்கூடிய பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதனை தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் முழுமையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல் கலாம் என்ற பெயரிலே வாட்ஸ்அப் குரூப், முகநூலிலே, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ்
என சொல்லி இணையதளத்திலே முழுமையாக அப்துல் கலாமுடைய பெயரினை கொண்டு எல்லா இளைஞர்களுமே சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வடச்சென்னையிலே முழுமையாக எல்லோருமே சிறந்த முறையிலே செயல்பட வாழ்த்துகிறேன். இந்த பள்ளி நிறுவனம் முழுமையாக இந்த ஒரு நாளிலே சிறப்புற இந்த ஒரு செய்தியை அவர்கள் தாங்கிச் சொல்வதற்கு உதவிகரம் நீட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த பள்ளி தாளாளர்களுமே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுமே, ஆசிரியர் பெருமக்களையுமே, மாணவர்களுமே நிறைவாக நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்த தாக்கத்தை, நாங்கள் அவரிருந்து பெற்றுக்கொண்ட தாக்கத்தை இன்று இந்த மாணவர்கள் மத்தியில் நாங்கள் விதைத்திருக்கிறோம். கண்டிப்பாக மாணவர்கள் இதை அவருடைய இல்லங்களுக்கும் எடுத்துச் செல்வார்கள், சக மாணவ நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுப்பார்கள். அத்தனை நெஞ்சங்களையுமே நிறைவாக வாழ்த்துகிறோம். அப்துல் கலாமே நாங்களும் சாதிப்போம் என வாக்குறுதி கொடுக்கிறோம். நன்றி. நீங்கள் அடுத்து பேசுகிறீங்க. நன்றிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாணவ பருவங்களை சந்திக்கும் பொழுது அப்துல் கலாம் என்றாலே மாணவர்கள் என்றாலே அப்துல் கலாம் என்ற அந்த சிந்தனையோடு இந்த மாணவர்களை சந்திக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அப்துல் கலாம் மாணவர்களை பார்த்து கூறியது, கனவு காணுங்கள் 2025ஆம் ஆண்டுக்குள் பசுமையான இந்தியாவை படைப்பது மாணவர்கள் கையில் உள்ளது. ஆம், மிகுந்த சந்தோஷமாக உள்ளது இந்த மாணவர்களை சந்திக்கும் பொழுது. நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் இந்த பள்ளியில் எனது வருத்தங்களையும் அவரை நினைவுபடுத்திக் கொள்வதில் மிகுந்த சந்தோஷத்தையும், அவருக்காக என்னுடைய ஆழ்ந்த ஜெபங்களையும், அவருடைய கனவுகளை நனவாக்கும் மாணவர்களை உருவாக்கும் திட்டத்தில் என்னையும் நான் பயணித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுவோடு இணைந்து இந்த பள்ளி வளாகத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பிப்பதில் பெருந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means Miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV லேருந்து திரும்பியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiyam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.